தியாலஜி தான் இருக்கிறதுலே மேலான படிப்பு. The study of God is the greatest study, the highest study. இதை விட ஒரு மேலான காரியத்தை படிக்க முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, சபையில் சில நேரம் நாம வெறும் பொதுவாக சொல்றோம் பாருங்க. என்ன நினைச்சுக்கிறோம், ஜனங்களுக்கு மற்ற போதனை தான் தேவை. மேரேஜ் எப்படி உருப்படியாக வாழ்றது, வேலையில் எப்படி உருப்படியாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க அப்படின்றாங்க. கடவுளை பற்றி ரொம்ப சீரியஸாக போகாதீங்க, ரொம்ப உள்ள போகாதீங்க. அதெல்லாம் பைபிள் காலேஜில் வச்சுக்கோங்க. இல்லைங்க, உங்களுக்கு தேவை தியாலஜி தேவை. தியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் காட். கடவுளுடைய குணாதிசயங்கள். கடவுளை ஒழுங்கா புரிஞ்சிக்காததுனால தாங்க அவரை நம்ம கரெக்டா நம்பவில்லை. இன்னைக்கு ஏன் நாம தேவனை சில நேரம் கரெக்டா நம்புறது கிடையாது? சூழ்நிலை ஒரு மாதிரி போறப்போ ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது, ஏன் விசுவாசத்தில் குறைவு இருக்குது? சிம்பிள் காரணம், அறிவு இல்லை. கடவுளை குறித்த அறிவு இல்லை. அவரை குறித்த அறிவு தெளிவா இருந்ததுன்னா, ஆழமா இருந்ததுன்னா, என்ன நடந்தாலும் அவரை தொடர்ந்து நம்புவோம். ஆனா அவர் எவ்வளவு பெரியவர்ன்ற அந்த அறிவு ஆழமா போல இருக்கு, மேலோட்டம் ஆழமா போல உணரல. அவர் எவ்வளவு நல்லவர் என்பது ஆழமா போல அதை சந்தேகப்படுறோம். ஆனால் அந்த சூழ்நிலை ஒரு மாதிரி போறப்போ சந்தேகம் மேல வருது. அவர் விசுவாசிக்க முடியல. அவர் விசுவாசிக்க முடியாதனால அவர்கிட்ட இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ இதனாலதான் கடவுள் எவ்வளவு நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் தான் தியாலஜியில் சொல்லித்தராங்க. டாக்டரின் ஆஃப் காட், கடவுளை குறித்த இறையியல். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றாங்க சிலர். ப்ராக்டிக்கலாக அதை சொல்லுங்க, தமாஷா ஏதாவது சொல்லுங்க, நகைச்சுவை ஏதாவது சொல்லுங்க. அதனால்தான் வாழ்க்கை அந்த அழகில் இருக்குது. கடவுளை குறித்த அறிவு எல்லாம் சொல்லுங்க. கடவுளை குறித்த அறிவு அதை நம்பர் 1 நினைக்கணும், அஸ்திபாரமாக நினைக்கணும், டாப்பாக நினைக்கணும். அதை விட எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கணும். அதை எல்லாத்த விட விரும்பும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். அது எப்படி, அது எல்லாத்தை விட அதிகமாக விரும்பணும். எப்படி விரும்பணும் பாருங்க. நீதிமொழிகள் சொல்லுது இல்லையா, நீதிமொழிகள் 2:3 சொல்லுது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஞானத்தின் ஆரம்பம் எதுன்னு பார்த்துட்டோம், கடவுளை குறித்த அறிவு. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, நீதிமொழிகள் 2:3, புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயே ஆகில். எப்படி கூப்பிடணுமா ஞானத்தை? ஞானமே வா அப்படின்னுமா, நீ எனக்கு தேவை. புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமா, புத்தி நீ எனக்கு தேவை அப்படின்னுமா. அதை வெள்ளியை போல் நாட வேண்டுமா. புதையல்களை, ஹிடன் ட்ரெஷரை, புதையலை எப்படி நாடுறோமோ அது மாதிரி நாடணுமா. அப்பொழுது 5 எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போதான் கிடைக்கும், சும்மா கிடைக்காதுன்றார். இதை வேல்யூ பண்ணலாம் கிடைக்காது, இதை விரும்பலன்னா கிடைக்காது, சத்தமிட்டு கூப்பிடலாம் கிடைக்காது.